அனைவருக்கும் வணக்கம் மக்களே, இது ராம்குமார். இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு. பேர் சொல்லும்போதே எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது 1600 1800 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கோடை வாழிடம். இங்கே முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டோம்னா, தேயிலை வர்த்தகம், தேயிலை தோட்டம், அப்புறம் சுற்றுலா. இது ரெண்டு தான் இங்கே முக்கிய பங்கு வகிக்குது. இது கேரள மாநிலத்தோட ஜிடிபியில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூணாறுக்கு இந்த பெயர் ஏன் வந்ததுன்னு பார்த்துட்டோம்னா, முதரப்புழை, நல்ல தண்ணி, குண்டலை, இந்த 3 சிறு நதிகளும் ஒன்றிணைந்து செல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இதுக்கு மூணாறு அப்படின்னு பெயர் காரணம் வந்தது. ஆங்கிலத்தில் அவங்க முன்னாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம டைரெக்டாக அர்த்தம் வச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்ட ஒரு பெயர். ஸோ இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ஊட்டி, கொடைக்கானலுக்கு பிறகு தென்னிந்தியாவில் உள்ள 3வது மிக பிரசித்தி பெற்ற கோடை வாழிடமாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நாம் இங்கே எடுத்துருக்கக்கூடிய ட்ரிப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மூணாறு டு டாப் ஸ்டேஷன். அதாவது தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூருக்கு அருகில் உள்ள டாப் ஸ்டேஷன் வரையும் தூரம் கொண்ட 35 கிலோமீட்டர் தூரத்தை நாம் இன்னைக்கு கடக்க போகிறோம். அடுத்த 2வது நாள் இரவிமலா நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடுகளோட பாதுகாப்பிடமாக பார்க்கக்கூடிய அந்த நேஷ்னல் பார்க்குக்கு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரோஸ் கார்டன் வியூ முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இடம் மாட்டுப்பட்டி டேம். இப்போ நம்ம வந்து சேர்ந்திருக்க இடம் மாட்டுப்பட்டி அணைக்கட்டு. ஸோ இங்கே மூணாறுன்னு சொல்லும்போது இங்கே யார் முன்காலத்திலேருந்து வாழ்ந்து வர்றாங்கன்னு பார்த்துட்டோம்னா, முதுவான் பழங்குடிய மக்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், நீலகிரி மற்றும் இதர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக வாழக்கூடிய இந்த முதுவான் பழங்குடியின மக்கள் தான் முன்னால் வாழ்ந்து வந்திருக்காங்க. பின்பு இது பூஞ்சார் ராஜவம்சத்தினரிடம் போயிருக்கு. அவங்கக்கிட்ட இருந்து பின்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆள்கைக்கு கீழே அங்கேருந்து கடைசியாக இது வெள்ளையர்களின் ஆட்சிக்கு கீழே வருது. அப்போ தான் இவங்க இந்த டீ எஸ்டேட்னு சொல்லக்கூடிய தேயிலை தோட்டம் எல்லாமே அமைக்கப்படுது. மிகவும் பிரம்மாண்டமாக வளர்ந்து பசுமையாக செழித்து வளர்ந்திருந்த பசுமை மர காடுகள்லாம் அழித்தொழிக்கப்பட்டு தேயிலை தோட்டமாக மாற்றி இங்கேருந்து ஏற்றுமதிக்காக அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான். இன்னமும் நம்ம அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே வர்றோம். ஸோ நாம் இப்போ மாட்டுப்பட்டி டேம்லேருந்து அடுத்ததாக பார்க்கக்கூடியது எக்கோ பாயிண்ட். அங்கே போகிறதுக்கு முன்னால் நமக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு யானை ஃபேமிலி, ஒரு மிகச்சிறிய அழகான யானை குடும்பத்தை நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சுச்சு. இது இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லப்படும் படப்பிடிப்பு தலம். அங்கே இதற்காகவே நல்ல பசுமையான பொருட்கள் வளர்க்கப்படுது. அந்த இடத்துல இந்த யானை குடும்பங்களுக்கு கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதுனால என்னவோ அந்த புல்மேடை விட்டு போக மனசு இல்லாமல் அங்கேயே இந்த யானை குடும்பம் தினமுமே வாழ்ந்து வருது. அருகிலேயே தேவையான அளவு தண்ணீரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு இங்கேருந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் பெரும்பாலும் இங்கே மூணாறுக்கு சுற்றி பார்க்க வரக்கூடிய மக்களோட கண்களில் படும்படியாகவே இந்த யானை கூட்டங்கள் இங்கே அலைந்து திரிகிறத பார்க்க முடியும். ஸோ இங்கு மூணாரோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்துட்டோம்னா, தென்னகத்தின் மிக உயரமான ஆனைமுடி சிகரம், அதாவது 2695 மீட்டர் உயரம் கூடிய ஆனைமுடி சிகரம் இங்குள்ள ராஜமலை தொடரில் தான் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொட்டபெட்டா சிகரம். இதிலிருந்து தோராயமாக ஒரு 60 மீட்டர் மட்டுமே உயரம் குன்றிய, அதாவது 2637 மீட்டர் உயரமுடையது. அதற்கு அப்புறமா பார்த்துட்டோம்னா நம்மளோட அகத்தியர் மலை 1868 மீட்டர். ஸோ இப்போ நம்ம எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம். இது ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு தலமாக இருக்குது. இந்த
மூணாறு டு டாப் ஸ்டேஷன் ரூட்டில் நாம் இங்கேருந்து நம்ம எதுனாலும் பேசக்கூடியதோ இல்லை கத்தக்கூடிய ஓசை வந்து மறுபடியும் நமக்கே எக்கோவாக கேட்கும். அதை வந்து நீங்கள் இங்கே அனுபவிக்கலாம். இப்போ அணையில் தண்ணீர் அளவு குறைவாக இருக்கிறதுனால நம்ம இந்த தூரம் உள்ள நம்ம நடந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு வசதியுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நமக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அந்த தண்ணீரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு தெரியும் போது அது மிகவும் ஒரு அருமையான காட்சியாகவே இருக்கும். அங்கேருந்து அடுத்து நாம் இப்போ கிளம்பி போகக்கூடிய இடம் குண்டலா டேம். ஸோ வழிநெடுக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த மிகச்சில இடங்களில் வெட்டாமல் விடப்பட்ட மரக்காடுகளும் ரப்பர் மரங்களும் பெரும்பாலும் தேயிலை தோட்டங்களுமே நம்ம கண்களுக்கு இருக்கும். முன்னால் பறந்து விரிந்து கிடக்கும். ஸோ நாம் இப்போ குண்டலா டேம் வந்துட்டோம். இங்கே நம்ம பசியாடுறதுக்கு சில சிறு சிறு உணவகங்கள் இருக்குது. இங்கே நம்ம பசியாற்றிட்டு டேமுக்குள்ளே போனோம்னா ஒரு ரப்பர் மர தோட்டமும் அது பக்கத்துலேயே மிக சிறிய, இது ஒரு டேமுன்னு சொல்கிறத விட ஒரு சிறிய நீர்த்தேக்கம்னு சொல்லலாம். அங்கே நம்ம வந்து மறுபடியும் ஒரு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சிகளை நம்ம கண்டுகளிக்கலாம். குடும்பமாக நேரம் செலவிடுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இடத்த. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு மிகச்சிறிய ஒரு நீர்த்தேக்கமாக இருந்தாலுமே ஒரு ரம்மியமான ஒரு சூழலை நீங்கள் வந்து இங்கே உணர முடியும். இது எல்லாமே யூக்கலிப்டஸ் மரக்காடுகள். இதில் சிறப்பு என்னென்னா இங்கே சில மரங்களுடைய அந்த தடிமன் வந்து மிகவும் பெருசாக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 நபர்கள் சேர்ந்து கையை பிடிச்சா தான் அந்த மரத்தை வந்து சுற்றி நம்மளால் அந்த சுற்றளவை நம்மளால் தொட முடியும். அந்தளவுக்கு மிகப்பெரிய மரங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதை தாண்டி வரும்போது நமக்கு இப்போ நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து டாப் ஸ்டேஷனில் கேரள எல்லைக்கு உட்பட்ட இடத்துலேருந்து அந்த போடிநாயக்கனூர் வேலின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு வழியாக போடிநாயக்கனூரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது கொழுக்குமலை டீ எஸ்டேட். அதை தாண்டி இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது இப்போ நம்ம பார்க்குற தமிழ்நாட்டோட எல்லை ஆரம்பமாகுது. இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட பகுதி. இங்கே தான் அந்த டாப் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. இந்த டாப் ஸ்டேஷனுக்கு நம்ம கீழே தேனி மாவட்டத்தோட தேனி மாவட்டத்தோட போடிநாயக்கனூர்லேருந்து மினி பேருந்து சேவைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூணாருக்கு வர்றதுக்கு நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள உடுமலைப்பேட்டையிலிருந்துமே பேருந்து வசதிகள் இருக்குது. இந்த பேருந்து வந்து ராஜீவ்காந்தி டைகர் ரிசர்வ் வழியாக மூணாறு வந்து அடையும். இது ஒரு 3 மணி நேரம் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான காட்டு வழி பயணமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேகங்கள் தவழுகின்ற இந்த எல்லா காட்சியுமே நம்ம பார்க்குறது நம்மளுடைய டாப் ஸ்டேஷன் போடிநாயக்கனூருக்கு அருகில் உள்ள தேனி மாவட்டத்தில் உள்ள டாப் ஸ்டேஷனில் இருந்து நம்மளுடைய போடி பள்ளத்தாக்கு. இப்போ நம்ம கொழுக்குமலையோட மிக அருகில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, கரெக்டாக அந்த டீ எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருந்து அந்த தவழ்ந்து வரக்கூடிய அந்த அருவி மேலேருந்து ஒழுகி வரும். இது வந்து மழைக்காலங்களில் மிகவும் பெருசாகவும் வேனற் காலங்களில் கொஞ்சம் சின்னதாகவும் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தமிழ்நாட்டினுடைய பகுதி. இது மழைக்காலங்களில் போகும்போது பெரும்பாலும் இந்த மலைக்குன்றுகள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா மலைகள்னால மூடப்பட்டிருக்கும். சில நேரங்களில் நம்ம மதிய வேளைகள்லையோ இல்லை வேனற் காலங்களில் போகும்போது இந்த காட்சிகளை எல்லாம் முழுமையாக நம்மளால் ரசிக்க முடியும். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு நைட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் எரவிமலா நேஷ்னல் பார்க். இது வந்து நம்ம மூணாறுலேருந்து உடுமலைப்பேட்டை போகக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம இப்போ வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது முதல்ல நம்ம கண்களில் தட்டுப்படக்கூடியது இந்த மலைக்குன்று. உள்ளே வரும்போதே தெரியும், மலை மேகங்கள்லேருந்து உடஞ்சி வரக்கூடிய தண்ணீர் மேலேருந்து
அந்த அருவி போல் அதை வந்து கொட்டி அந்த பாறைகள் எல்லாமே தவழ்ந்து வரும். அதை நம்ம கிராஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு அருமையான காட்சியுமே நம்மளால் பார்க்க முடியும். இங்கேருந்து நமக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வேனில், அவங்களோட ப்ரைவேட் வேனில் தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நாம் இப்போ அந்த வேனில் ஏறி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு புறம் காடுகளும் மற்றொரு புறம் தேயிலை தோட்டங்களுமே மறுபடியும் கண்களில் படும். ஸோ இந்த மலைக்காடுகளின் மற்றொரு சிறப்புன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த குறிஞ்சி மலையர் அப்படின்னும் போது நமக்கு தெரியும், வருடத்துக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்கள் இங்கே வந்து அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக நம்ம டாப் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை பாம்பாடும் சோழா நேஷ்னல் பார்க்குக்கு உட்பட்ட பகுதிகளிலையுமே அதிகமாகவே நம்ம இந்த குறிஞ்சி மலை காடுகளை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனைமுடி சிகரத்தை சுற்றிலும் உள்ள எல்லாமே இந்த குறிஞ்சி மலர் செடிகளாலவே சூழப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து இந்த இரவிமலை நேஷ்னல் பார்க்குக்கு உள்ளே இருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அப்பப்போ மலை சாரலும் அதுக்கப்புறம் மேகங்களால் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மாற்றி மாற்றி வர்றதை நம்மளால் உணர முடியும். அதனாலே என்னவோ எங்களுக்கு அதிகமாக வரையாடுகளை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் உள்ளே போயிருந்த நேரம் பெரும்பாலான நேரம் மழை தூறலும் சாரலுமாகவே இருந்ததுனால ஃபுல்லாமே வெள்ளையாக மேகங்களால் சூழப்பட்ட ஒரு வித்தியாசமான சூழ்நிலையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தண்ணீர் சாரல் மழையினால் கொட்டி போய்கிட்டு இருக்குன்னு. கேரளாவில் நீங்கள் ஒரு இடத்த முழுமையாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஒரு தடவை மழைக்காலங்கள்லையும் இன்னொரு தடவை வேனல் காலத்துலேயும் போகும்போது நீங்கள் அந்த இடத்த முழுமையாகவே உணர முடியும். ஏன்னா வேனல் காலம் போகும்போது நீங்கள் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். இன்னொரு நேரம் மழை காலங்களில் போகும்போது அந்த இடத்தோட ஒரு அழகை வந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வியூ பாயிண்ட்ஸ் எதுவும் பெருசாக கிடைக்காது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி வெள்ளையாக இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இங்கே நம்ம தோராயமாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். அங்கே நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பொறுத்து வரையாடுகளாக அங்கங்கே நம்ம காணக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்திருக்க பகுதி தான் அந்த ரோட்டின் எல்லை பகுதி. நம்ம கடைசி பகுதி வரையும் வந்திருக்கோம். இதுக்கு மேலே நமக்கு அலோடு கிடையாது. இது வரைக்குமே சுற்றுலாவுக்கு அனுமதி. அதை தாண்டி போகும்போது அது எல்லாமே ப்ரைவேட் ஜோன் சொல்லக்கூடிய வரையாடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போதே நமக்கு அதிர்ஷ்டமாக ஒரு கீரிப்பிள்ளையும் ஒரு குருவியும் நமக்கு தென்பட்டுச்சு. இதை நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கல. நம்ம இருக்கைக்கு பின்புறமே ஒரு கீரிப்பிள்ளையோட நடமாட்டத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப தீவிரமாக எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நேரடியாக மூணாருக்கு காரோ ஆட்டோவோ எடுக்கலை. நாங்கள் நடந்து போகலானே முடிவு பண்ணோம். அதனால் என்னென்னா, அங்கேருந்து இரவிமலை நேஷ்னல் பார்க்கில் இருந்து மூணாறு வரையும் அப்படியே ரோடு மார்க்கமாக நடந்து வந்தோம். 2 பக்கமும் இந்த மலைக்காடுகளையும் தேயிலை தோட்டங்களையும் ரசித்து வர அப்படியே நடந்து வந்தோம். அப்போ நான் என்னோடய கண்களில் பட்ட சிறு சிறு பூச்சிகள், சிறு சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இந்த சிறிய அழகான ஒரு வெள்ளை நிற பூவாக இருக்கட்டும், இல்லை பூக்களிலிருந்து தேன் எடுக்கக்கூடிய சிறு வண்டாகட்டும், இது மாதிரி நிறைய மற்ற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இதை மட்டுமே நின்று நிதானமாக ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம இருக்கும்போது இதை எல்லாமே நம்ம தாராளமாக ரசிச்சுக்கிட்டே போகலாம்.
நீங்கள் இங்கே போகும்போதே சில டீ ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. அங்கேயுமே நீங்கள் மூணாறில் கிடைக்கக்கூடிய டீ பாக்கெட்டையும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி 1/2 கிலோவோ 1 கிலோலையோ வாங்கிக்கலாம். அந்த டீ எஸ்டேட்டுமே சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே காலார நடந்து போகும்போது ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் ஆனாலும் மிகவும் ஒரு ரிலாக்ஸான ஒரு நடைப்பயணமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது போக இன்னுமே நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. இன்னும் மூணாறுலேருந்து கேரளா பகுதியில் போகும்போது அந்த பக்கம் சில வியூ பாயிண்ட்ஸாக இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மிகவும் ரம்மியமான இடம். இதுபோல் நிறைய இடங்கள் இருக்குது இன்னும் பார்க்காம. அதனால் குடும்பத்தோடு கண்டிப்பாக தமிழக மக்களாக இருந்தாலும் கேரள மக்களாக இருந்தாலும் எளிமையாக வந்தடையக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது குடும்பத்தோடு போய் குறைஞ்சது 2 நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி போனீங்கன்னா மிகவும் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுபோல் இன்னொரு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான பயணத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இதோட கூட நம்ம மூணாறு டாப் ஸ்டேஷன்லேருந்து குரங்கணி வரையும் போன அந்த ட்ரெக்கிங்கான வீடியோவும் நம்ம முன்னால் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க இந்த மேலே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மேலே லிங்க்கும் தரேன். போய் விருப்பம் உள்ளவங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.